ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ராம ராம ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். யஸ்யாத்மபூதஸ்ய குரோः பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி சரீரபந்தாத். சர்வோபதேஷ்டுः புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்க்ரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा. धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां. वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः. सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं. पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं. गोपिका जीवनस्मरणम्. ஒரு நாள் தேவகூதி நினைச்சாள், ஞானத்துல பங்கு வேணும் நம் பர்த்தாட்ட கேட்டோம். நம் பர்த்தாவே புத்திரன் என்று பார்க்காம குரு என்று பார்த்து இவர் சரணத்துல விழுந்து சேவித்து ஞானோபதேசம் பெற்று போவார். ஆனால் புத்திரன் என்று நினைச்சால் நமக்கு புத்திரனோட சம்பந்தம் லோகத்தோட தீந்து வேடும். குருன்னு நினைச்சோமானால் பரமார்த்த லாபமும் நமக்கு உண்டும், பரலோகத்திலையும் அவருடைய சம்பந்தம் இருக்கும் என்று நினைச்சு கபில வாசுதேவரை விழுந்து சேவிச்சு விட்டாளாம். ஞானத்தினால யார் பெரியவனோ அவனே பெரியவன் என்று கையில குவித்துக் கொண்டால் தனக்கு உபதேசம் பண்ணும்படியாக பிரார்த்திக்கிறாள்.
உடனே பகவானாகிய கபிலர், அம்மாவே என்ன சேவிக்கிறார், நான் அம்மாவுக்கு குரு அப்படின்னு உட்கார்ந்திருக்கலையா, அப்பொழுதும் புத்திரன் என்று நினைச்சாரா. தேவகூதிக்கு புத்திரன் என்கின்ற பாக்கியம் தனக்கு கிடைச்சதே என்று நினைக்கிறாரா. அதனால தேவகூதிய அம்மான்னு கூப்பிட்டார். அம்பா அப்படின்னு கூப்பிட்டார். நீ என்ன குருவா நினைச்சாலும் உன்னை நான் அம்மா என்றுதான் நினைக்கிறேன். யோக ஆத்தியாத்மிக பும்சாம் என்று தொடங்கி ஞான யோகத்தை தான் முதல்ல உபதேசிக்கிறார். ஞான யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டால், அத்தியந்தோபரதிகி எத்திர துக்கஸ்ய சுகஸ்ய சேயே. சுகம் துக்கம் முதலிய பேதங்களுக்கு அத்தியந்த உபரதி இருக்கிறதாவே தெரியக்கூடாது. அந்த நிலை வந்துடும். இது சுகம்னு தெரியக்கூடாது, இது துக்கம்னு தெரியக்கூடாது. மானம் அவமானம், சீதம் உஷ்ணம், லாபம் நஷ்டம் முதலிய துவந்துவங்கள் இருக்கு. அந்த துவந்துவங்களை பகவான் கீதையில சொல்லிவிட்டு தாம் திதிட்சஸ்வ பாரதா என்கிறார் சாங்கிய யோகத்துல. நம்ம துவந்துவங்கள் தெரியும், ஆனால் அதை சகிச்சுக்கோ என்கிறார். சீதம் உஷ்டம் சுக துக்கம் இதில் எதையும் லட்சியம் பண்ணாவே, இதெல்லாம் சரீர தர்மம் தானே, ஆத்மாவான எனக்கு கிடையாது என்று அந்த நிலையில நில்லுன்னார். அதுதான் ஜடபரதன் சொல்ல போறார். ஸ்தௌல்யம் கார்சியம் வியாதஜகா ஆதிகஸ்ட க்ஷுத்ருட்பயம் கலிரிச்சா ஜராஜ நித்ரா ரதிர் மன்னுரகம் இவைகள்லாம் தேகேன ஜாதசிக மே நசந்தின்னு சொல்ல போறார் ஜடபரதனம். இதெல்லாம் தேக விஷயம், மனோ விஷயம். மனசு சிலத சுகம்னு கல்பிக்கிறது, சிலது துக்கம்னு கல்பிக்கிறது. சுகம்னு கல்பிச்சையே ஒரு சமயம் துக்கம்னு நினைக்கிறது, துக்கத்தையே ஒரு சமயம் சுகம்னு நினைக்கிறது. மனதுதானே கடும் வெயில துக்கம்னு நினைக்கிறது. அதுவே உடம்புல ஜாட்யம் இருந்துட்டதானால் போய் அந்த வெயில்ல நிற்கிறார். நேற்றுக்கு துக்கம் நினைச்ச வெயிலை இன்னைக்கு குளிர் காயிறேங்கிறா, அதே வெயில சுகம்னு நினைக்கிறார். மனோபாவம் தானே காரணம். மனசு சுவாதீனமா எவனுக்கு ஆயிடுதோ அவனுக்கு சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை, மானமும் இல்லை, அவமானமும் இல்லை. ஏன்னா அயோக்கிய பயலே, திருட்டு பயலே அப்படின்னு சொல்லிட்டா என்ன இப்படி சொல்லிவிட்டாளே என்று வருத்தப்படுறான். மனசு அதை டச் பண்றதுனால. ஆனால் ஒரு குழந்தையை எடுத்துன்னு கொஞ்ச தாயார் அந்த குழந்தைய இப்படி கொண்ட ஒரு மொழி முழிச்சத, திருட்டு பயல என்ன திருட்டு மொழி முழிக்கிற அப்படின்னு தாயார் சொன்னது உண்டு. உடனே குழந்தையை கட்ட ஏன் ராஜா பயலே அப்படின்னு கட்டிக்கிறா. ராஜான்னு சொன்னாலோ திருடன்னு சொன்னாலோ எல்லாத்துக்கும் அந்த குழந்தை ஒரு சிரிப்பு தானே சிரிக்கிறது. என்ன திருட்டு பயலேன்னு சொல்ற சொல்லுல என்ன வந்துடுத்தோம், என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டான், என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டான், என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டான். உயிர் உள்ளவரையில அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிறான். அதே தியானம், என்ன பார்த்து இப்படி சொல்லி எல்லார்ட்டும் என்ன பார்த்து இப்படி சொன்னா ஐயா என்கிறான். பொட்டுன்னு கண்ணீர் விடுறான். என்னதான் அப்படி சொன்னா என்ன, நமக்கு ஏதாவது ஒரு கை போயிடுத்தா? அப்படி சொல்லிவிட்டதுனால ஒரு சொல்லிவிட்டதுனால நமக்கு என்ன நேர்ந்து கொடுத்து சொல்லிட்டு போட்டுமே, யாரு வேணாலே அதை வேணாலும் சொல்லிட்டு போட்டுமே என்று இருக்கலாம் இல்லையா? இந்த ஒரு சின்னதை கூட நம்ம மாத்திக்க முடியலையே. மானம் அவமானம் சீதம் உஷ்டம் முதலீதான துவந்தங்களுக்கு அத்தியந்தோபரதிரியற்ற அவைகளுடைய பேதமே தெரியாதபடி இவைகள்லாம் சரீர தர்மம் மனோதர்மம்னு தள்ளிவிட்டு ஸ்வஸ்வரூபமான ஆத்மாவாக தன்னை நினைத்து தனக்கு இந்த தர்மங்கள் கிடையாது என்று எவன் இருக்கிறானோ அதுதான் ஞான யோகம். அத்தியந்தோபரதிரியற்ற துக்கஸ்ய சுகஸ்ய சே. இந்த ஞானம் எப்படி சித்திக்கும் அப்படின்னா அத்தகைய சாதுக்கள்கிட்ட பழகணும். எப்பொழுதும் உடம்பையே பேசிட்டு இருக்கிற வாழ்க்கை பழகினா அதே ஞாபகம் தான் வரும். அவள்கிட்ட பேசினா உத்தர சார் சௌக்கியமா சௌக்கியமா டிஃபன் பண்ணிட்டேளா ஆயிடுத்து. என்ன டிஃபன் பண்ணேள், என்ன டிஃபன் பண்ணேள், பகோடா எங்க போட்டிருந்தா, இது கேட்டு என்ன, இது சொல்லி என்ன, இது மாதிரி மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பா. இது மாதிரி மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பா. மணிக்கணக்கா பேசி அழுக்கவே அழுக்காது. அதுல எங்கேயாவது ஊர் 24 மணி நேரம் ட்ரெயின் வாசம் கிடைச்சு விட்டுதானா, இவா ஒண்ணு சொல்ல அவ அவனு சொல்ல இவா ஒண்ணு சொல்ல அவன், இவாளுக்கு பிரயோஜனமா அவளுக்கு பிரயோஜனமா. இதனால பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, மனசு இன்னும் லோக விஷயத்துல ரூடமாறுது. எப்போதும் தனித்து இருக்கணும். சாதுக்கள் பேசினால் சாதுக்களோட பேசணும். சாதுக்கள் யாருனால் சாதவகா சாது பூஷணா. சாதுக்கள் சாதுத்தன்மையே பூஷணமா இருக்கிறவர்கள். பகவத் விஷயம் தவிர வேற ஒன்றும் அனாவசிய பேச்சு பேச மாட்டார்கள். எந்த பேச்சு பேசினாலும் பகவத் விஷயமாவே அவ திருப்பிடுவார்கள். பகவத் பக்தர்கள் அத்தகைய சாதுக்களுடைய சங்கம் இருந்துட்டுதானால் அப்பதான் நமக்கு லோக விஷயம் தீரும். அவன் சாது சங்கத்தை தேடி போகணுமானா அவன் சாதுக்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் தனித்து உட்கார்ந்துக்கிறார்கள். அவர்கள் அனவரதமும் ஏ அந்யோன்யதோ பாகவதாக பிரசஜ்யே சபாஜயந்தே மம பௌருஷாணி. அந்த பாகவதால் ஒன்று கூடி உட்கார்ந்து கொண்டு மம பௌருஷாணி என்னுடைய பெருமைகளை அவ பேசி பேசி ஆனந்தப்படுறாளே என்கிறான் பகவான்.
மம பௌருஷாணிங்கிறான். வாசுதேவன் கபிலர் அம்மாட்ட பேசுறதுனால அம்மா தேவகூதி அந்த பாகவதாள் அவளுக்கு என்ன பிரியம் பார். உத்தரகொத்தர் என்ன பிரியம். அந்யோன்யதோ பிரிஞ்சு உட்காரவே மாட்டார்கள். அப்படி எட்டக பார்த்துட்டா கூட எழுந்துன்னு போயிடுவான். போய் அவளோட சேர்ந்துதான் உட்காருவார்கள். அந்யோன்யதோ ரசிக்கணுமானா சங்கம் வேணுமே, ஒண்டியா உட்கார்ந்து ரசிக்க முடியாது. ஆனால் ஏக ஹிருதயம் உடையவாளா வேணும். பின்ன ஹிருதயம் உடையவாளா இருந்துட்டானா நம்ம மனசை புண்படுத்தி விடுவா. ஏக ஹிருதயம் உடையவாளா இருந்துட்டா குளிர்ச்சியா இருக்கு. அந்யோன்யதோ பாகவதா பிரசஜ்ய. பாகவதாலையும் பின்ன ஹிருதயம் உண்டா? கிடையவே கிடையாது. அதனாலே பாகவதா பிரசஜ்ய அவர்கள் பேசுறதெல்லாம் என்னுடைய கல்யாண குணங்களையே. இவ்வளவு பேசுறது அவள் மோட்சத்துக்காகவோ? அது ஏன் கேட்கல? நைகாத்மதாமே ஸ்பிருகயம் தி கேச்சிது. ஓடத்துல ஏறினது கரையேறத்துக்காதான். ஆனால் ஓடத்துல ஏறின பிறகு அந்த ஓடம் முள்ள கங்கையில போகிறது. சாயங்காலமாயிடுத்து. ஆகாசத்துல வானம்பாடிகளான பட்சிகள்லாம் போகிறது. ஜிலஜிலன்னு காத்தும் வீசுறது. ஓடக்காரனும் ஒரு ராகம் பாட ஆரம்பிச்சான். அந்த ஓடத்துல போகிறவாள் எப்ப இறங்குவேனோ எப்ப இறங்குவேனோ எப்ப இறங்குவேனோ நான் சொல்லுவா. இந்த ஓடத்துல போது அட அதுக்குள்ள கரை வந்துடுத்தே அப்படின்னு தான் சொல்லுவா. கொடுத்த காசுக்கு இன்னும் மொள்ள ஓட்டினா ஐயா என்று கேள். இது உல்லாச யாத்திரையே தவிர இது சிரமமான யாத்திரை இல்லைன்னு ஆகிடுமாம் பாகவதாளுக்கு தேக யாத்திரை. உல்லாச பிரயாணமா இருக்கிறவன் சீக்கிரம் வீட்டுக்கு போக மாட்டான், போகணும்னு நினைக்க மாட்டானே. அதனால இவர்கள் நைகாத்மதாம். மோட்சம் எங்க ஓடி போச்சு? நமக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறான் பகவான்? அது எங்க போச்சு அதுக்காக கவலைப்படலையா. இது மாதிரி பாகவதம் வருஷா வருஷம் இனிமே மாசா மாசம் கூட கேட்டா தேவலை என்றுதான் ஆசைப்படுவா. நைகாத்மதாம் மே ஸ்பிருகயம் தி கேசித் மத் பாத சேவாபிரதாக மதீகாக. என்னுடைய பாத சேவையான என்னுடைய பக்தியிலேயே இஷ்டமுடையவர்களான என்னுடைய அடியார்கள் நானா அவர்களுக்கு கைவல்யத்தை கொடுக்க போனால் கூட கைவல்யம் எங்களுக்கு வேண்டாம், இந்த பஜனானந்தமே போரும்னு சொல்கிறார்கள். அத்தகைய பஜனானந்த நிஷ்டர்களை அவர்களுக்குன்னு ஒரு தனி உலகம் நான் வச்சிருக்கிறேன். அங்க கொண்டு சேர்த்து விடுவேன். நான் அங்க வச்சிருந்தேன். ஆனால் அவர்களை காலச்சக்கரம் தொடவே தொடாது. ஏனால் அவர்கள் என்ன ஆசைச்சவர்களாச்சே. நங்க்யம் தினோமே நிமிஷோ லேடிகேதிஹி. ஒரு காலம் அவர்களுக்கு நாசமே கிடையாது. சாஸ்வதமாக என்னோட கூட இருந்து என்னுடைய அனுபூதியை பெற்று அனவரதம் என்னுடைய சுகிருத்துக்களாக என்னுடைய பிரியர்களாக என்னுடைய பந்துக்களாகவே என்னை விட்டு பிரியாமல் இருப்பார்கள் என்று சொல்லி பகவான் வைகுண்ட தாமத்துல அவர்களை சேர்த்து வச்சுண்டு கொஞ்சரதை சொல்றார். அதுக்கு பிறகு 24 தத்துவங்களுடைய சாங்கிய யோகத்தையும் 8 அங்கங்களுடைய அஷ்டாங்க யோகத்தையும் உபதேசம் பண்ணினார். கடைசியாக ஜீவனுடைய கதாகதியை சொல்லுகிறார். ஜீவன் எப்படி செத்து பரலோகம் போய் மறுபடியும் எப்படி திரும்பி வருது, கர்ப்பவாச துக்கத்தை எப்படி அனுபவிக்கிறது முதலியதான விஷயங்களை சொல்றார். ஏனால் வைராக்கியம் உண்டாகணுங்கிறதுக்காக. அப்படிலாம் பரலோகத்துல கஷ்டப்பட்டு மறுபடியும் பூலோகத்துல ஒரு கர்ப்பவாசத்துல கஷ்டப்படுற சிரமங்கள் தெரிஞ்சாதானே மறுபடியும் ஜனனம் இல்லாம இருக்கணும் என்று நினைப்பான், பகவானை அடையணும் என்று நினைப்பான். இவைகளை சொல்லி கடைசியில தேவகூதி அம்மாவை பார்த்து எல்லாவற்றையும் விட சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாம்மா, என்ன ஆசிரியிருக்கிறவர்களுக்கு மறுபடியும் துக்கமே கிடையாது. 8 சரணாகதியில முடிக்கிறார் பகவத்கீதையை போலயே இங்கேயும். மாமேகம் சரணம் விரஜேன்னு தேவகூதியை பார்த்து அதுக்கு மேல என்ன கேட்க விரும்புகிறாய் என்னார். தேவகூதி சொன்னால் எது கேட்கணுமோ எல்லாம் கேட்டுவிட்டேனே, எனக்கு ஒன்னும் கேட்க வேண்டியது பாக்கியே இல்லை. ஆனால் செய்ய வேண்டியதும் பாக்கி இல்லைன்னா எனக்கு தோன்றது. ஏனென்றால் பிரளய காலத்தில் சர்வலோகத்திலையும் திருவயிற்றில வச்சுண்டு ஆளிலை மேல் பாலகனாய் படுத்தின்றிருந்த ஒண்ணு என் திருவயிற்றில வச்சுருந்தேனே, இதை காட்டிலும் நான் என்னப்பா செய்யணும் தனியா? ஒன்னு நான் கபிலா வாசுதேவா கபிலா வாசுதேவா என்று உன் நாமத்தை நான் சொல்றேன். என்ன அடிக்கடி அம்மா அம்மா நீ கூப்பிடுற, இந்த ஒரு பாக்கியமே எனக்கு போருமே. இதை விட தனியாக நான் என்ன கர்மயோக ஞான யோக தியான யோக சாங்கிய யோகாதிகள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும்? என்னாபதேய சவணானு கீர்த்தனாத்து. எந்த நாமத்தை சவணம் பண்ணினால் எந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணினால் எத் பிரஹ்வனாது கிருஷ்ணாய நமஹா என்று எவனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டா கூட ஸ்வாதோபி சத்யகா சவனாய கல்பதேகே
சண்டாளன் கூட பரமபாவனமாக ஆயிடுவனோ அப்பேற்பட்ட பிரபு என் எதிர நீ நிற்கும் பொழுது உன்னை நாம் தரிசனம் பண்ணினே, இதுவே என்னுடைய புருஷார்த்த லாபம் என்று சொல்லுகிறார். அதோட திருத்தீய ஸ்கந்தம் பூர்த்தி ஆகிறது. சதுர்த்த ஸ்கந்தத்துல முதல்ல எடுத்ததும் தட்சயஜ்யம் என்கின்ற திவ்ய சரித்திரத்தை சொல்றார். பிரசூதி என்கின்றவளை தட்சணுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் மனு என்று சொன்னோம் அல்லவா? அதை கொண்டு தட்சயஜ்யம் இந்த புண்ணிய சரித்திரமானது வருது. அந்த தட்சனை உயர்ந்த பதவியில பிரம்மதேவன் பட்டாபிஷேகம் பண்ணினார். பிரம்மதேவனுக்கு அடுத்தபடி லோகநாதனாக இருக்கக்கூடிய உயர்ந்த பதவி. சாட்சாத் நாராயணன், நாராயணனுக்கு அடுத்த ஸ்தானத்து பிரம்மா தான் இருக்கா. பிரம்மாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல லோக நிர்வாகம் பண்ணுவதற்கு தட்சண பட்டாபிஷேகம் பண்ணினார் பிரம்மதேவன். இந்த உயர்ந்த பதவி கொடுத்திருக்கும் பொழுது எவ்வளவுக்கு அவ்வளவு உயர்ந்த பதத்தை அடைகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வினயம் வேணும். உயர்ந்த பதத்தை ஏற்றுறது பெருசு இல்லை, உயர்ந்த பதத்துக்கு ஆசைப்பட்டு விடுறது பெருசு இல்லை. பதத்தை ஏத்துக்க வினயம் மிகவும் அதிகமா வரணும். ஊஞ்சலை எவ்வளவுக்கு அளவு பின்னாடி தள்ளுறோமோ அவ்வளவுக்கு அழுது முன்னாடி வர்றது. அதுபோல எவ்வளவுக்கு அழுது நாம் வணங்கி போகிறோமோ அவ்வளவுக்கு அழுதான் உன்னத நிலைக்கு வர முடியும் என்று காட்டப்படுறது. லோகநாதனான நாராயணனை காட்டிலும் பரதத்துவம் வேறு ஒண்ணுமில்லை என்றுதான் சகல சாஸ்திரங்கள் சொல்றது. அவன்தான் எல்லாவற்றையும் காட்டிலும் மேற்பட்டவன் சொல்றது. யாருக்கும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிரபுவுக்கு. அவனைத்தான் பரம்பொருள்னு சொல்கிறது அல்லவா? அப்பேற்பட்ட பரம்பொருள் ஆனால் தன்னுடைய மார்பல உதைச்ச பிருகுமுனிவருடைய காலை பிடித்து கொண்டு உம்முடைய கால் வலிக்கிறதோ என்று கேட்கிறார் என்று சொன்னால், அப்பேற்பட்ட ஒரு பெருமைக்கு எது லட்சணம் என்று சொன்னால் இந்த வணக்கம் தான் லட்சணம் என்று நிச்சயமா தெரியார். பெருமைக்கு கர்வம் லட்சணம் இல்லை. எவ்வளவுக்கு பெரியவனாக போகிறானோ அவளுக்கு வினயம்தான் லட்சணம் என்பது தன்னை காட்டிலும் பெரியவன் இல்லாதவனான சர்வேஸ்வரன், சர்வோத்தமனான ஹரி தன்னை காட்டிலும் வினயம் உடையவன் உன்னுத்தன் இல்லை என்கின்றதையே தன் சரித்திரத்துல காட்டுற அழக பார்க்கலாம். அதுபோல ராஜசூயத்துல எல்லாரையும் காட்டிலும் முதல் பூஜிக்கத்தக்கவன் கிருஷ்ணன் என்று நிர்ணயம் பண்ண போகிறார். மகர்ஷிகள் எல்லாரும், பீஷ்மர், சகாதேவன் எல்லாரும் நிர்ணயம் பண்ணி தர்மபுத்திர ராஜசூயத்துல கிருஷ்ணனை தான் எல்லாருக்கும் முதல் பூஜிக்கலாம், அவரை பூஜித்தால் எல்லாரையும் பூஜித்ததாயிடம் என்று சொல்ல போறார். சரி, அந்த கிருஷ்ணனை கூப்பிடு என்றார் தர்மபுத்திரர். கிருஷ்ணன் எங்கே, கிருஷ்ணன் எங்கே, கிருஷ்ணன் எங்கே என்று தேடினார். தேடினால் வாசல் நிற்கிறான் கிருஷ்ணன். என்ன பண்றான்? அந்த யாகசாலைக்கு யாரெல்லாம் வரார்களோ அவர்களுக்கெல்லாம் பாத பூஜை பண்ணிட்டு நிற்கிறார். நான் தானே எல்லாரையும் காட்டிலும் பூஜிக்கத்தக்கவன், நான் உன்னுத்தனை பூஜிப்பேனா என்று இல்லாதபடி பகவான் என்ன காண்பிச்சான்? இங்க இருக்கக்கூடிய அவ்வளவு சாதுக்களையும் பூஜை பண்ணதனுடைய பிரயோஜனம் எல்லா சாதுக்களாலையும் பூஜிக்கத்தக்கவன் என்கின்ற பதம் தனக்கு கிடைச்சதாக உலகத்துக்கு காட்டணும் என்பதற்காக. அதனால எவன் எல்லாரையும் வணங்குறானோ அவன் எல்லாராலையும் வணங்கப்படுவான், எவன் எல்லாரையும் பூஜிக்கிறானோ அவன் எல்லோராலையும் பூஜிக்கப்படுவான். அப்படி தனக்கு வணக்கம் இல்லாம தான் ஒருவரையும் பூஜிக்காம எல்லாரும் என்ன பூஜிக்கட்டான், எல்லாரும் என்ன வணங்கட்டான், நான் தான் எல்லாரையும் காட்டிலும் பெரியவன் என்று சொல்லுகின்றவன் எல்லாராலையும் திட்டப்படுவான், ஒத்தராலையும் சேவிக்கப்பட மாட்டான். அப்ப பெருமைக்கு எது அடிப்படைன்னு கேட்டால், பெருமைக்கு அடிப்படை வினயம் என்கின்றதான் பெருமைக்கு அடிப்படையா இருக்கு. அந்த வினயத்தை இழந்துட்டானாம் தட்சன். அந்த வினயம் இருந்தா அவன் ரொம்ப பெருமையா இருப்பான். அந்த பெருமையான பதம் கிடைச்சதே தவிர அந்த பதம் கிடைச்ச உடனே தன்னை காட்டிலும் பெரியவன் இல்லை. யாரும் என்ன வணங்கணும், பிரம்மாவோ ருத்ரனோ விஷ்ணுவோ யாரும் என்ன வணங்கணும் அப்படிங்கிற ஒரு கர்வம் அவனுக்கு வந்து கொடுத்து ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு, ராவணனும் முதலியவர்கள் எப்படி இருந்தார்களோ அது போல. ஆனா ஹிரண்யாட்ச ஹிரண்யவாசிகள் போல கொடுமை ஒண்ணும் செய்யல. இருந்த போதிலும் கொஞ்சம் கர்வம் ரொம்ப அதிகம் இருக்கு அவனுக்கு. பெரிய யாகம் நடத்துறான். இந்த யாகத்தையும் உண்மையா தேவ திருப்திக்காக செய்யல, தான் பெரிய யாகம் செய்து விட்டேன் என்கின்ற ஒரு அகம்பாவத்துக்காக செய்யறான். பலவீர்கள் அவனுடைய அதிகாரத்துக்கு பயந்து கொண்டு எல்லா தேவர்களும் இந்த யாகத்துக்கு வந்திருக்கார். பிரம்மதேவனும் வந்திருக்கார், சிவபெருமானும் வந்திருக்கார். அந்த யாகசாலையிலே தட்சன் பிரவேசிக்கிறான். எல்லோரும் எழுந்திருந்து மரியாதை செய்கிறார்கள். சிவபெருமான் எழுந்திருந்து மரியாதை செய்யல. உடனே சிவபெருமான கண்டு மிகவும் கோபம் உண்டாச்சு. சபையிலேயே சிவன் இந்த பண்ணினான். இவனுக்கு ஒரு ஆச்சார விசாரங்கள் தெரியாது, ஒரு நாகரிகமாக இருக்க தெரியாது, முழு மூடன் இவன். எப்பொழுதும் ஸ்மசானத்தில் இருந்து கொண்டிருக்கான், சத்காரியங்களில் ஈடுபட மாட்டான் என்று அமங்கலமான வேஷத்தோடு கூடிய இருக்கான். இவனுக்கு என்னுடைய பெண்ணை நான் சதீதேவி என்னுடைய பெண்ணை கொடுத்தேன்,
காரணம் பிரம்மதேவனுடைய பிரேரணையால கொடுத்து இல்லையானா எனக்கு நான் கொடுத்திருக்க மாட்டேன் என்று சொல்லி கண்டபடி திட்டுறார். திட்டும்பொழுது சிவபெருமான் சிரிச்சண்டே மௌனமா இருந்துட்டார். ஸ்துதி நிந்தை இது ரெண்டையும் சமமா பார்க்கிறதான அவருடைய சபாவம். அதனால நிந்திச்சால் என்ன ஸ்துதிச்சால் என்ன என்று சொல்லி எல்லாமே அவர்கிட்ட சமதர்மம் தான், ரெண்டுக்கும் வேற்றுமை கிடையாது. அவருடைய தலையில ஜலம் இருக்கு, கையில நெருப்பு இருக்கு. ஜலத்தையும் தலையில தூக்கி நெருப்பையும் கையில வச்சு விட்டார். விஷம் உடையது பாம்பு, அமிர்தம் உடையது சந்திரன், இது ரெண்டும் அவர் தலையில வச்சிருக்கார். இதுக்கெல்லாம் வேற்றுமை தெரியுறதோ அவருக்கு வேற்றுமை தெரியல. அசுரர்கள் தேவர்கள் இந்த ரெண்டு பேரும் அவருடைய பரிவாரமாக இருக்கும். இந்த ரெண்டு பேர்களுக்குள்ளும் இவன் தேவன் இவன் அசுரன் என்ற வேற்றுமை தெரியறது இல்லை. இப்படி இருக்கிறதே அவருடைய சபாவம். இது ஒரு தோஷமாக சொல்லுகிறான் தட்சன் அவரை நிந்திச்சா. இந்த நிந்தியும் அவருக்கு ஸ்துதியும் சமம் தான், எல்லாமே அவருக்கு சமங்கிறது போல நிந்தையும் ஸ்துதியும் சமம் தான் என்று இருக்கார். ஆனால் இந்த நிந்தையை சகிக்க முடியாதபடி சபையில இருந்த நந்திகேஸ்வரர் சபிக்கிறார், தட்சண சபிக்கிறார். தட்சோ பஸ்த முகோச்சிராது, ஏண்டா ஆடு மாதிரி கத்துற, வெகு சீக்கிரம் நீ ஆட்டு முகமுடையனாவே போ என்று சபிச்சு விட்டார். இதை சபிச்சதும் தட்சனுக்கு பறிந்து கொண்டு பிருகு முனிவர் சிவகணங்களை சபிச்சார். இப்படி நாம் இடத்துல இருக்கிறதுனால சண்டை வரதை பார்த்து தன்னுடைய கணங்களை அழைத்து கொண்டு கைலாசம் என்று விட்டாராம் சிவபெருமான். அது பிறகு வெகு நாட்களாக தட்சனுக்கும் சிவபெருமானுக்கு சந்திப்பே கிடையாது. சதி தேவி புக்ககத்திலேயே இருந்திருக்காள். ஒரு நாள் மறு சந்தர்ப்பம் தட்சன் ஒரு பெரிய யாகத்தை செய்யறான். பிரகஸ்பதி சவம் என்ற ஒரு யாகத்தை செய்யறான். இந்த யாகத்துக்கு அநேக தேவர்கள் தேவதாஸ்திரிகள்லாம் வானவீதி வழியா போகிறார். கைலாசத்துல சதி தேவியை பார்த்து, நீ போகலையாமா, உன்னுடைய பிறந்தகத்துல பெரிய யாகம் நடக்கிறதை நாங்கள்லாம் போகிறோமே, நீ போகலையா என்று அவர்கள் எல்லாரும் கேட்டார். இவளுக்கு போகணும் தானே தோணும். ஏனென்றால் தன்னுடைய பிதிரு கிரகத்துல ஒரு பெரிய உற்சவம், ஒரு சப்தாகம், ஒரு கல்யாணம் ஏதாவது தன்னுடைய பிதிரு கிரகத்துல நடக்கிறது என்று சொன்னால் பெண் குழந்தைகளுக்கு அந்த ஆத்துக்கு போகணும் என்றுதானே தோணும். என்ன சண்டை இருந்தாலும் கூட கதம் பிரியாஜா என் பிதிருகேக கௌதுகம் என்று பிதிருகேகம் பிறந்தாத்துல ஏதாவது உற்சவம் அப்படின்னு சொன்னா பெண் குழந்தைகளுக்கு அங்க போகணும்னு ஆசை வருமா? அதாவது போக வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சண்டை இருந்து தடுத்திருந்தாலும் கூட, தெய்வாதீனமா போக முடியாதபடி போயிட்டாலும் கூட போகணும்னு ஆசை வரும். போக முடியாத போனா அழுதுன்னு இருப்பா. இன்னும் கொஞ்சம் பிரகல்பையா இருந்தா சண்டை கூட போடுவா, போதான் வேணும். அந்த ஸ்திரீ தர்மத்தில் இருக்கக்கூடியவளா இருப்பனால சதி தேவி தன்னுடைய பர்த்தாவான சிவபெருமான இடத்துல தான் யாகத்துக்கு போகணுங்கிறாள். போகணும்னு சொன்னா அழகா பேசுறாள். எங்க அப்பா யாகம் பண்றாரே, எல்லாரும் போகிறார்களே, நீங்க போகலையா என்று கேட்டாக்க உடனே எவன் பத்திரிகை அனுப்பிச்சான், எந்த பையா பத்திரிகை அனுப்பிச்சான், உங்க அப்பா யாகம்னா எனக்கு என்னடி என்று மேல பதில் வரணும் அவளுக்கு தெரியும். அதனால அவ ஆரம்பிக்கும் பொழுது எங்க அப்பா யாகம் பண்றாருன்னு சொல்லாம யாகத்துக்கு பத்திரிகை வந்ததோன்னு கேட்காம இது ரெண்டுக்கும் அழகான பதில் சொல்றாள். தன்னுடைய பர்த்தாவான சிவபெருமான பார்த்து, பிரஜாபதேஸ்தே ஸ்வசுரஸ்ய சாம்பிரதம் நிர்யாபிதோ யத்ய மகோத்சவக்கிலே, உங்க மாமனார் யாகம் பண்றாராமே, எங்க அப்பா யாகம் பண்றாரேன்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி சொல்லலாம், நாகரிகமா பேசுறான். உங்க மாமனார், இதுக்குதான் நாகரிகன்னு பேரு. இது மாதிரி பேச தெரியறது இல்லை பொம்நாட்டுகளுக்கு. உங்க மாமனார் யாகம் பண்றாரே, எங்க அப்பாங்கிற உறவு அப்புறம்னா உங்க மாமன்கிற உறவுனா ரொம்ப சிரேஷ்டமானது என்ன நினைத்து உங்க மாமனார் யாகம் பண்றாராமினா. ராமலிங்கடிகள் ஒரு பாட்டுல தந்தையும் தந்தையும் அப்பனும் ஆயும்னு வரும், அன்புள்ள மாமனும் மாமியும் வரும். இந்த அன்புள்ளங்கிற பதம் இருக்கு, இந்த அப்பாவும் அம்மாவுங்கிறதுக்கு வராது. இந்த அன்புள்ளன்னு ஒரு பதம், ஒரு அடைமொழி அங்க. இதுல அப்பனும் நீ அம்மையும் நீ அன்புள்ள மாமனும் மாமியும் நீ என்ன பாடுறார் ராமலிங்க அடிகள். இதுல அன்புள்ளங்கிற பதத்தை அப்பனும் நீ அம்மனும் நீங்கிறதுக்கு முன்னாடி அன்புள்ள அப்பனும் நீ அன்புள்ள அம்மையும் நானு பாடணும். அதெல்லாம் பாடணும். அதுல அன்பு அவ்வளவு கிடையாதான். அன்புள்ள அப்பனும் அம்மையும் காட்டிலும் ஒரு அன்பு, அன்புள்ள மாமனும் மாமியும் நீ. இவனுக்கு அவளுக்கு என்னவோ, இவனுக்கு அன்புள்ள மாமனும் மாமியும்னா மாமன் மாமி வந்துட்டா அப்புறம் அப்பா அம்மா கூட அப்புறம் தான் இருக்குமா இவனுடைய சுபாவத்தால. ஆனா அவ விட்டு கொடுத்துக்க மாட்டான். அவளுக்கு என்ன மாமன் மாமி வந்தா கூட ஆனா அப்பா அம்மா உறவுதான் பெருசா இருக்கும் அப்படின்னு வேடிக்கை சொல்றது. ராமாயணத்துல கூட மம பீதாங்கிறான், எங்க அப்பா ஜனக மகாராஜர் என்று விராட்டி சொல்லும் பொழுது பெரியவாச்சாரம் அழகா வியாக்கியானம் பண்ணுவார். அவள் எவ்வளவு காலமாகட்டும் தொண்டு கழியாகி பேரம் பேத்தியாகி நாட்டு புண்ணா வந்தாலும் கூட எங்கா அப்படின்னு ஒரு ஆசை அவளுக்கு பிறந்தகத்துல இருக்கும் அப்படின்னு பெரியவாச்சாரம் அழகா சொல்றா. அதுபோல இப்போ சசுரஸ்ய சாம்பிரதம், உங்க மாமன் அப்படின்னு சொன்னார். மாமனோ அல்லது அப்பனோ கூப்பிடாத இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சிவபெருமான் சொல்றார். அதுக்கு மேல சொல்றாள் சதி தேவி,
கூப்பிடாத இடத்துக்கு போகக்கூடாதுன்னா ஏதாவது ஒரு கல்யாணம் நடந்து கூப்பிடலன்னா நம்ம போகக்கூடாது. கல்யாணம் நடக்கிறது எங்க வீட்டுல யஜ்ஞ மகோத்சவ கிலேக தேவகாரியம் நடக்கிறதுன்னு சொன்னா கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. தேவகாரியம் நடந்து முடிகிற வரையிலும் அது அவருடைய சொந்த வீடு இல்லை, அது பொது இடம். அதனால சத்ருவானாலும் கூட வந்து உட்காந்துருக்கலாம். ஏண்டா வந்த அப்படின்னா அந்த கிரகஸ்தனுக்கும் கேட்கறதுக்கு உரிமை கிடையாது. தேவகாரி நடக்கிறது, யஜ்ஞ மகோத்சவம் நடக்கிறது என்று சொன்னால் கூப்பிடாதபடியே சுவாதீனமாக போகணும். கூப்பிடாம போறதுல இன்னும் அழகா இருக்கு. பத்தியா, நம்ம கூப்பிடல அவன் வந்துட்டானே என்று நினைச்சா அப்போதான் உண்மையான பிரேமை. கூப்பினா போய் போமோ என்று சொன்னா அப்ப உண்மையான பிரேமை இருக்குன்னு அர்த்தம் இல்ல. கூப்பிட்டும் போகாம இருந்தா இன்னும் உண்மையான பிரேமை இருக்குன்னு அர்த்தம் இல்ல. கூப்பிடாம இருக்கும் பொழுதே போகணும். அப்பொழுதுதான் உண்மையான பிரேமை அந்த மனிதனிடத்திலேயோ அல்லது அந்த தெய்வத்தினிடத்திலேயோ உண்மையான பிரேமை இருக்கு என்று அர்த்தம். அதனால யஜ்ஞ மகோத்சவங்களுக்கு கூப்பிடாத போகலாம், தேவகாரியங்களுக்கு கூப்பிடாத போகலாம் என்று வேற சதி தேவி சொல்றா. சிவபெருமான் சொன்னா சொல்றதெல்லாம் சரி, ஆனால் ஒரு கால் நம்மிடத்துல அன்பு இருந்து மறந்து போயிருந்தால் அப்ப ஏதோ மறந்து போயிருப்பார். இருந்தாலும் என்ன கூப்பிடாம நிச்சயம் இருப்பாரா? மறந்து போயிருந்தால் என்ன, சுவாதீனமா நம்ம போவோமே என்று நினைத்து கொண்டு வந்திருக்கலாம். நனவு இருந்து பத்திரிகை போட்டு அவன் வந்துடுவனோ என்னவோ, அவன் வந்தால் நமக்கு கௌரவ குறைச்ச என்று நினைச்சு கொண்டு நம்ம வரவழிக்காம இருக்கும் பொழுது நமக்கு மானமோ அவமானமோ சமமா இருந்தாலும் கூட இங்கேந்து போய் 4 பேர் மத்தியில அவரை போய் நாம அவமானப்படுத்துறதுனால நமக்கு என்ன லாபம்? நாம் போறதுனால அவருக்கு ஏத்த மாப்பிள்ளை நான் இல்ல. அவரோ லோகாதிபதியா இருக்கார். சதிதேவியும் உங்க அப்பா லோகாதிபதியா இருக்கார். நல்ல ஜருக வேஷ்டி கட்டின்னு இருக்கு, நானோ மாந்தோல் கட்டின்னு இருக்கேன். அவர் சந்தனம் பூசின்னு இருக்கார், நானும் சுடுகாட்டு சாம்பல பூசின்னு இருக்கேன். அவர் நல்ல பங்களாவில் இருக்கார், நானும் இந்த வில்ல மரத்தடியில கொன்ன மரத்தடியில உட்கார்ந்து இருக்கேன். எனக்கு ஸ்தானமே ஒண்ணும் கிடையாது. அவருக்கு நல்ல பரிவாரம், எனக்கு பூதகணங்கள் தான் பரிவாரம். என்ன தெரியுது இல்லையா அவருக்கு எனக்கும்? அப்பேற்பட்ட இடத்துல நான் இங்கேருந்து போனா இருந்து இந்த அருமையான பொண்ணு இந்த பிசாசுக்கா கொடுத்த என்ன 4 பேர் அவரை கேட்பா. அதனால மாமனாருக்கு கௌரவ குறைச்சல் நான் இங்கேருந்து போனதுனால நம்மால அவருக்கு கௌரவ குறைச்சல் ஏற்படும் பொழுது போகவே வேண்டாமே என்று சொல்லுகிறார். அவருக்கு கௌரவ குறைச்சல் மற்றிலும் இல்லை. எங்க நாம் வந்ததை பாரம்னு நினைக்கிறாங்களோ நமக்கும் தானே கௌரவ குறைச்சல். கௌரவமா நடத்த வேண்டிய இடத்துல வேற எங்கேயாவது புது இடம் என்று சொன்னா கூட கூப்பிடாம நம்ம பாட்டு போயிடலாம். நமக்கு பழகின இடம், நம்ம கண்ணியமா நடத்தக்கூடிய இடம், அந்த இடத்துல ஒரு கால் நம்மள அவமதிச்சிருப்பாள். ஆனால் அந்த அவமானம் தான் தாங்காது. 4 வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு புது வீடு புது மனுஷன் வந்திருக்கா, அவனுக்கு நமக்கு தெரியாது. அவத்துல சப்தாக நடக்கிறாள், குசாம போயிடலாம், போய் உட்காந்துருக்கலாம். ஆனால் நியாயமா நம்மளை அழைக்க வேண்டிய இடத்துல ஆனா அழிக்காம இருந்தால் ஆனால் ஏதாவது ஹேது இருக்கணும் இல்லையோ? ஏன் அழிக்கலன்னு கேட்டா இவன் வர வேண்டாங்கிற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் இருக்கும் பொழுது கூட நாம அதை புறக்கணிச்சுட்டு இங்கே போய் அவர்களுக்கு சமத்தை உண்டாக்குவானே. சம்பாபிதஸ்ய ஸ்வஜனாத் பராபவஹ யதா சத்யோ மரணாய கல்பதே என்று சொல்கிறார். சம்பாவித கௌரவிக்கத்தக்கவனுக்கு அவமானம் என்கின்றது மரணத்தை காட்டிலும் மிகவும் கொடியது. லோக தர்மத்தை சொல்லுகிறான் சிவபெருமான். ஆனால் சதி தேவி அதை மீறி போயிட்டா. மீறி போனதை அனுமதிச்சுட்டார் சிவபெருமான். தகுந்த பூதகணங்களுடைய காவலோட கூட இங்கிருந்து போய் செல்கிறார் யஜ்ஞ மகோத்சவத்தில். ஆனால் அந்த யஜ்ஞ மகோத்சவம் தரிசனம் பண்ணத்தக்க புண்ணியமான உற்சவமாக இல்லை. காரணம் ரொம்ப சிவத்வேஷியாகக்கூடிய தட்சன் அங்க சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதி எல்லாவற்றையும் பங்கம் பண்ணியிருக்கா. இதை பார்த்தான் மிகவும் கோபம் உண்டாச்ச விளக்கு. சபையிலேயே தட்சனை கண்டபடி நிந்திச்சாள். தட்சணையா நிந்திச்சாள், சிவபெருமானுடைய பெருமையை எடுத்து சொல்றாள். சிவபெருமானுடைய ஒரு பெருமை உனக்கு தெரியலையப்பா, இப்படி வைதிகமான பிரக்கிரியில கூட அங்க வரக்கூடிய ருத்ரனுக்குள்ள ஆகுதியை நீ நிறுத்தி இருக்கா என்று சொன்னா இதுல இருந்து சிவனிடத்திலே இல்லை சிவநாமத்திலேயே உனக்கு துவேஷம் உண்டாயிருக்கு. அந்த சப்தம் கூட வேதத்துல கூட வரக்கூடாது என்று உனக்கு தோணிருக்கு என்று நிச்சயமாக தெரிகிறது. ஆனால் யத்யக்ஷரம் நாம கிரேடிதம் ரிணாம் சகிருத் பிரசங்காத் அகமாசுகம் திதது பவித்ர கீர்த்திம் தமலங்கிய சாசனோ பவானகோ துவேஷ்டி சிவம் சிவேதரஹா. ஒரே ஒரு வேடுவன் இருந்தானா, அந்த வேடன் பிராணன் போகிற சமயத்துல இருக்கான். அவனுடைய புள்ள நாம் எப்படிப்பா கொடுத்து நடத்துறது இனிமே என்று கேட்கிறான். அப்போ அவன் சொல்றான், பிரகர சம்ஹர ஆகர என்று சொல்கிறான். பிரகரன்னா அடி, சம்மரன்னா கொலை பண்ணு, ஆகரன்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். இதானே வேடுவர்களுக்கு தொழில். இந்த வேடுவ தொழிலை பிள்ளைக்கு சொல்றான், பிரகர அடி. ஏன்னா மான் முயல் முதலிய காட்டுல போய் வேட்டையாட வேண்டிய பொருள்களை பிரகர அடி. அந்த மான் முயல் முதலியவைகளை சம்மர கொல்லு, ஆகர வீட்டுக்கு கொண்டு வா, சமையல் பண்ணி சாப்பிட்டா உனக்கு விருத்தி தானே நடந்து விடுறது, இது நீ கவலைப்படுவானே என்று தன் பிள்ளைக்கு சொல்றானா.
இப்படி சொல்லும் பொழுது பிரகரே ஆகரே சம்மரே அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல பிர ஆ சம் அப்படின்னு முதல்ல ஒரு உபசர்க்கமானது வந்துட்டு இருக்கு. பிரானு ஒரு உபசர்க்கம், ஆனு ஒரு உபசர்க்கம், சம்னு ஒரு உபசர்க்கம்னு வருது. இந்த உபசர்க்கங்களை நீக்கி விட்டோம்னா என்ன வருது? ஹரே ஹரே ஹரேன்னு வர. பிரகரே ஆகரே சம்ஹரே அப்படிங்கிற சொல்லுல இந்த உபசர்க்கத்தை நீக்கி விட்ட ஹரே ஹரே ஹரேன்னு வருது. அந்த உயிர் போகிற தசையில ஹரேன்கின்ற 2 அக்ஷரமுடையதான சிவபெருமானுடைய நாமத்தை சொன்னான் என்கின்ற ஒரு வியாஜத்தை வைத்துக் கொண்டு உடனே சிவகணங்கள் வந்து யமதூதர்களை விலக்கி இந்த ஜீவனை கைலாச பதவி அடையும்படியாக செய்வித்தான் என்று புராணம் சொல்றது. அதுதான் இங்க பாகவதம் சொல்றது. யத்யக்ஷரம் நாம கிரேரிதம் நாம் சிவ என்றோ ஹர என்றோ சுருக்கமான 2 எழுத்து உடையதாக சிவபெருமானுடைய நாமங்கள் பல கோடி ஜென்மங்களை செய்த பாபங்களை நிவர்த்திச்சு சிவபதத்தை தரக்கூடியதாக இருக்கக்கூடியதாச்சே. அந்த சிவபெருமானிடத்தில் உனக்கு துவேஷம் உண்டாச்சானால் அப்பொழுது உனக்கு மங்களமே இல்லை, க்ஷேமமே இல்லை என்று நிச்சயமாக தெரிகிறது. ஆனால் உனக்கு ஒரு கால் தான் சிறந்த அதிகாரிங்கிற கர்வத்தினாலே சிவனிடத்தில் நிந்தம் செய்ய புத்தி வந்திருக்கலாம். ஆனால் இந்த பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லாரும் சிவபெருமானிடத்தில் எவ்வளவு மதிப்போடு கூட இருக்கிறார்கள் என்கின்றதை தெரிந்து கொள். ஒரு பசுவனிடத்துல கூட துவேஷம் கூடாது, ஒரு தர்ப்பத்துல கூட துவேஷம் கூடாது என்று அதுல அஹிம்சைய காட்டுற யஜ்யத்துல சிவனிடத்துல துவேஷமா? இப்படி ஒரு யாகமா? அருத்ரபாகம் தமவேட்சாத்வரம். இது கொலையே தவிர யாகம் இல்லை, இதை பார்க்க கூடாது என்று நினைத்து கொண்டாள். சிவனிடத்துல போய் துவேஷம் காட்டுவாளா என்று நினைக்கிறாள். அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏனால் எந்த விதத்துல துவேஷம் காட்டினா துவேஷம் வரும்? யாரிடத்திலையும் துவேஷமே இல்லாதவர் அவர். அவரிடத்துல போய் எப்படி துவேஷம் வரும்? யத்யக்ஷரம் நாம கிரேரிதம் ரிணாம் சகிருத் பிரசங்காதி அகமா சுகந்தி ததி பவித்ர கீர்த்திமுகும் தம் அலங்கிய சாசனம் பவானகோ துவேஷ்டி சிவம் சிவேதரகா. எங்க ஆகுதிகள் மந்திரங்கள் ருத்ர விஷயமாக வருதோ வைதிக பிரக்கிரியைகளை மாத்தவே கூடாது. எப்ப நீ மாத்தினியோ ருத்ரா சிவா என்கின்ற நாமங்கள்ல கூட உனக்கு துவேஷம் வந்திருக்கு, வேதத்திலேயே உனக்கு துவேஷம் வந்திருக்கு என்று சொல்லுகிறான். நமஸ்தே ருத்ர மன்யவ என்று வேத பாராயணம் பண்ணே வரும்பொழுது அந்த இடம் வந்துட்டுதானால் ஸ்ரீருத்ரத்தை நம்ம பாராயணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சுட்டு அந்தண்ட நீ போனையானால் அப்போ ருத்ரனிடத்துல துவேஷம் வருதுங்கிறது அப்புறம் கேட்டான். வேதத்துல துவேஷம் வந்துடுத்து உனக்கு. அந்த வேதத்துல துவேஷம் வந்துடுத்து. ஒரு கால ருத்ரனிடத்துல உள்ள துவேஷத்தை கூட மன்னிக்கலாம், வேதத்துல உள்ள துவேஷத்தை மன்னிக்கவே முடியாது. காரணம் என்னன்னா அதுல இருந்தே பிரமாணமான வேதத்தை நீ எடுத்துக்கலே என்ற அர்த்தமானது இல்லையா? வேதத்துல உள்ள நாமத்தை மாற்றுவதற்கு உனக்கு என்ன ரைட் உண்டு? சிவங்கிற நாமத்துக்கே மங்களம் என்ற அர்த்தம். எப்பொழுது அந்த நாமத்துல உனக்கு துவேஷம் வந்ததோ அப்ப மங்களம் உனக்கு இல்லை என்று அர்த்தமாச்சு. சரி, நம்முடைய தகப்பனாருங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறார் தட்சன். அவரை நாம் ஒண்ணு சபிக்க வேண்டாம். தன்னை வெறுத்துண்டாள். ஒரு சிவபக்தனுக்கு பெண்ணாக பிறந்து சிவபெருமானுக்கு மாலையிடுற பாக்கியம் நமக்கு இல்லைன்னு நினைச்சு விடுமே என்று நினைத்து தனியாக போய் உட்கார்ந்து கொண்டு யோகாக்னியினால சரீரத்தை பஸ்மமாக்கி விட்டு பர்வதராஜகுமாரியாக அடுத்த அவதாரத்துல பார்வதியாக அவதரிச்சு தபசு பண்ணி சிவபெருமானுக்கு மாலையிட்டார். தட்ச பிரஜாபதி அப்பொழுது கூட சதி தேவியை தடுக்கலையாம். யோகாக்னியினால சரீரத்தை பஸ்மமாக்குறா, வேண்டாமா அப்படின்னு கூட அப்பொழுது கூட தடுக்கல. துவேஷத்துக்கு ஒண்ணு ஹேது இல்லையே. நாரதர் இங்கே போய் சிவபெருமான இடத்துல தட்சனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறார். யாரும் பிரார்த்திக்காத போனா தானா ஒண்ணு செய்ய மாட்டாராம். அவர் தண்டிக்கணுமான ஆமான தண்டிச்சா போச்சுன்னார். தலையிலிருந்து ஒரு ஜடையை பிச்சை எறிஞ்சார். அது ஒரு பெரிய வீரபத்ரங்கிற ரூபத்துல புறப்பட்டு தட்ச யஜ்ஞத்தை துவம்சம் பண்ணி தட்சனுடைய தலையையும் கீழே வீழ்த்தி விட்டு வீரபத்ரர் கைலாசம் போயிட்டார். தேவர்கள்லாம் நேர போய் பிரம்மதேவனிடத்துல முறையிட்டு பிரம்மாவையும் அழைத்து கொண்டு சிவபெருமான சமாதானம் பண்றதுக்காக கைலாசம் வந்தா இங்க சாந்தம் பத்மாசனஸ்தம் என்று சொல்றபடி கோரமான வடிவமே இல்லை, அகோரமா உட்கார்ந்து இருக்கிறார். பிரம்மாதி தேவதைகள்லாம் சமாதானம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கோபம் இருந்தாதானே சமாதானம் பண்றதுக்கு. சாந்தஸ்வரூபனாக இருக்கிறார். இருந்தாலும் பிரம்மதேவனை விண்ணப்பிச்சு கொண்டார். லோகம் பூரா விஷ்ணு மாயையில மயங்கி கிடக்கு. அதனால்தான் காமக்ரோதம் அசூயைகள். தங்களுக்கும் காமக்ரோத அசூயை இருக்கலாமா என்று பிரார்த்தித்துக் கொண்டார். எனக்கு ஒன்னும் காமக்ரோதம் அசூயை இல்லை,
நான் மௌனமா தான் இருந்தேன். நாரதர் வந்து தட்சணை கொஞ்சம் கண்டிச்சா தேவலேன்னு வேண்டின்றார். அதனாலே நான் தட்சணை கண்டிச்சேன். நீங்கள்லாம் வந்து சமாதானமா இருங்கோன்னு வேண்டிக்கிறேன். அதனாலே நான் சமாதானமா இருக்கிறேன். எனக்குன்னு ஸ்வத சங்கல்பம் எதுவுமே கிடையாது. சர்வ சங்கல்பத்தையும் விட்டவன் நான் என்று சொல்லிக்கிறேன். அப்படியானால் தட்சயஜ்யத்தை நீங்கள் நிறைவேற்றணும் என்று. எஜமானனே போன பிறகு யாகம் ஏது? அதனால முதல்ல எஜமானனை கலப்பணும். உடனே ஆட்டு முகத்தோட எஜமானனை கலப்பிட்டார். கலப்பக்கூடிய சக்தி உடையவர் நல்ல முகத்தோடைய கலப்பலாமே, ஏன் ஆட்டு முகத்தோட கலப்புவானேன்னார். அது கூட சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். தன்னுடைய பிருத்தியனான நந்திகேஸ்வரர் தட்சோ பஸ்தமுகோதிராத் என தட்ச பிரஜாபதியை சபிச்சதுனாலே அந்த வார்த்தையை சத்தியம் பண்றதுக்காக அவரை ஆட்டு முகத்தோடு கிளப்பினார். அவன் எழுந்துட்டான். முகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஜீவிச்சோமே அப்படின்னு நினைக்கல அவன். பிறகு என்னன்னா சிவபக்தனா ஆனோமே நினைச்சேன். அழகாயிருந்து சிவத்வேஷத்தை காட்டிலும் ஆடு போல இருந்து சிவநாமன் சொல்றதா இருந்தா அந்த முகம்தான் அழகுன்னு நினைச்சிருந்தால் சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்ணினார். சிவபெருமான் பிரசன்னமானார். யாகத்தை அவரே நடத்தி வைக்கிறார். சிவபெருமான் பிரசன்னமானான் அப்படின்னதுமே நாராயணன் பிரசன்னமாயிட்டார். நாராயணன் பிரசன்னமானா சிவன் பிரசன்னமாவரான். சிவன் பிரசன்னமானால் நாராயணன் பிரசன்னமாவரான். நாராயணன் பிரசன்னமானதுனால அக்னி குண்டத்தில இருந்து அஷ்டபுஜங்கள் சங்கு சக்கர கதாதி தன்னுடைய திவ்யாயுதங்களோட திவ்ய லாஞ்சனங்களோட பகவான் பிரத்யட்சமாக சமஸ்த தேவதைகளும் நமோ நமஹா நமோ நமஹான்னு ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். உடனே பகவான் தட்ச பிரஜாபதிக்கு உபதேசிக்கிறது போல லோகத்துல எல்லாருக்கும் சொல்லுகிறார். அகம் பிரம்மாச்ச சர்வஸ்ச ஜகதஹா காரணம் பரம் ஆத்மேஸ்வர உபத்ரஷ்டா ஸ்வயம் திருக அவிசேஷணகா. வாசுதேவனாகிய நானே பிரம்மாவாயிருந்து ஜகத்தை சிருஷ்டிக்கிறேன், விஷ்ணுவாயிருந்து ஜகத்தை ரட்சிக்கிறேன், ருத்ரனாயிருந்து ஜகத்தை சம்ஹாரம் பண்றேன். என்னுடைய ரூபாந்தரமாகவே இருக்கக்கூடிய தேவதைகளிடத்திலே யாராவது துவேஷம் காட்டினாலானால் அது என்னிடத்திலேயே காட்டுறதாக ஆகிறது என்கின்றதுனாலே யாரும் வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவிகஸ்தனி சொனிஜீவ சபாகேச்சேன்னு நாய் கழுத பண்ணி சண்டாளர்களிடத்துல கூட துவேஷம் காட்டக்கூடாது. அவர்களை கூட பிரம்மஸ்வரூபமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். பரமபூஜ்யர்களான தேவதைகளிடத்துல அல்லது பகவானுடைய மூர்த்திகளிடத்துல தேசம் காண்பிச்சோமானால் அந்த தேசமானது நாசத்துக்கு ஹேதுவாகுமே தவிர க்ஷேமத்துக்கு ஹேதுவாகாது என்று பகவான் தட்ச பிரஜாபதிக்கு புத்தி சொன்னார். இந்த உத்தமமான உபாக்கியானத்தை உத்தவன் சொன்னான் என்று சொல்லுகிறார். பரமகிருஷ்ண பக்தனான உத்தவன் சொன்னான் என்று சொல்லுகிறார் மைத்ரேயர். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரே ராம ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.